ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸோட அப்டேட் என்ன. ஸோ அதாவது வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸாக இருந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன், ஸோ எந்த மாதிரி டேட்டாலாம் வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக வச்சுது, அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து எந்த ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவிர உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரில் வந்து கோல்ட் ப்ரைஸ் $19-12 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. $1,900 ஒரு அவுன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து $15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸ் தான் நாளைக்கு அப்டேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கும் வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ருப்பியோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்ட் ருப்பியோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் செஷனில் வந்து என்ன மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்றத வச்சு தான் வந்து நாளைக்கு டேரெக்டாக வந்து மார்க்கெட்டில் அப்டேட் ஆகிறது இருக்குது. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் செஷனில் என்ன வருது அப்படின்றத நம்ம வீடியோ எண்டிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து ப்ரைஸ் ஏன் வந்து கம்மியாச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ். ஸோ DXY வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு -0.25% இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 93.40 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது -0.14% வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து சொல்லப்போனால் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்கனாமிக் டேட்டா வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து சப்போர்ட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பனாக இருந்தாலும் இந்த ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் பற்றின வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வராதனால யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே வந்து டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. S&P 500, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் 100 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி டாலர் ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யூஎஸோட க்ரூட் ஆயில் ஸ்டாக் சேஞ்ச் ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நெகட்டிவாக வந்திருக்கு. யூஸ்வலாக வந்து ஆயில் ப்ரைஸ்க்கும் டாலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக வர பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவ் ஆச்சு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீசிங்கில் இருந்தது. ஒரு $10 வந்து இமீடியட்டாக வந்து கம்மியாச்சு. ஸோ இது இல்லாமல் நாளைக்கு ஏர்லி மார்னிங் செஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸை மாற்றி அமைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ஆஸ்திரேலியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் படி வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ வந்து நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் வந்து யூஎஸ் டாலருக்கு தான் வந்து சப்போர்ட்டிவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து தங்க விலை வந்து மேலும் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இந்த ரிப்போர்ட்ஸும் வந்து ஃபோர்காஸ்ட் படி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து டாலரை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இப்போ கொடுத்துருக்கிற ஃபோர்காஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து மேலும் குறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகுது, அது வந்து மார்க்கெட்டில் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஸோ தேர்ஸ்டே வந்து நிறைய எக்கனாமிக் டேட்டா வந்து யூஎஸ் சைட்லேருந்து வர வேண்டியிருக்கு. அது எப்படி கோல்ட் ப்ரைஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோஸில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.